எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த மெயின் கான்ஃப்ளிக்ட், அதாவது அந்த பேபி ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு பட்டுச்சு. பொதுவாக நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தையை திருடிட்டு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் இவங்க கிட்ட ஒரு குழந்தை இருக்கும், ஆனால் அது அவங்க குழந்தை இல்லை அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி தன்னோட குழந்தை தான் கையில் இல்லை அப்படின்னதுக்கு அப்புறமாட்டு நிமிஷா வந்து பதறக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கு அதர்வா ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸில் 2 பேருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு மிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த மிஸ்ட்ரியை இன்ஃபேக்ட் கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் அது ரிவீல் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குரூப், அதை இவங்க ட்ராக் பண்ண எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் போக போக மோர் ஆஃப் ஆக்ஷன் மோட்குள்ளே இவங்க போயிட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பிங் ஃபேக்டர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர கிளம்சியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.